திமுகவின் 72 கட்சி மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்துக்கு பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகான மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். திமுகவுடைய தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுகவின் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது காணொலி வாயிலாக மேற்கொண்டிருந்தார். அந்த கூட்டம் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் வாக்கு குறைகிறதோ அந்த பகுதிகளுக்கான பொறுப்பை அந்த சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளரும் பொறுப்பு அமைச்சருமே ஏற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கொடுத்திருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சியினர் நீண்ட காலமாக தோழமையாக இருப்பதாகவும் அதே போன்று அவர்கள் ஒத்த கருத்துடன் நீண்ட காலம் பயணிப்பதனால் நட்புணோடு கலந்து கொண்டு அவருடன் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சில தொகுதிகளை பெற்று சில தொகுதிகளை விட்டுக் கொடுத்திருக்கிறோம். பலம் வாய்ந்த பெரிய கூட்டணியில் இது இயல்பானது என்பதை சுட்டிக்காட்டி ஒவ்வொரு தொகுதிகளிலும் முதலமைச்சராகிய மு.க.ஸ்டாலின் அவர்களே போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கிறார். இதனால் ஒவ்வொரு தொகுதியும் மிக முக்கியம். 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே மத்தியில் தமிழ்நாடு அரசுக்கு தேவையான நலத்திட்டங்களை கேட்டு பெற முடியும் என்ற ஒரு பேச்சும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மேலும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் அவரவர் மாவட்டங்களை சார்ந்த சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குகளை கூடுதலாக பெற்றுத்தரும் பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது என்பதையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்துக்கு பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதை இப்பவே சொல்லிவிடுகிறேன். தேர்தலுக்கு பின்பாக அதனை மிகவும் கண்டிப்புடன் இருப்பேன் என்பதையும் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். மேலும் எல்லா தொகுதிகளிலும் தான் போட்டியிடுகிறேன், தான் வேட்பாளர் என்ற எண்ணத்துடன் செயலாற்றுங்கள் என்ற ஒரு உத்தரவையும் கொடுத்து வீடு வீட்டாக சென்று வாக்கு சேகரிப்பது மிக முக்கியம் என்ற ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறார். வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து மக்களிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறி வரக்கூடிய இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஜூன் 4ஆம் தேதி வெற்றி என்ற செய்தியுடன் வந்து என்னை சந்தியுங்கள் என மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆலோசனையும் அறிவுரையும் எச்சரிக்கைகளும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள்.